ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி செஞ்சு காமிக்க போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு 4 நாள் ஆனாலும் அந்த டேஸ்ட்டு நாக்கை விட்டு அகலவே அகலாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பரான இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, இப்படி வாசனை பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா, மறக்காமல் 7-8 வரமிளகாய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்குங்க. சிம்மிலேயே வச்சு வறுத்துக்குங்க. நல்லா சூடு பொறுக்க வறுத்துட்டு கீழே இறக்கி வச்சுக்கோங்க. அடுத்ததாக அதே கடாயில் ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி, இதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்குங்க. வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கின பிறகு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுக்குங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கிங்க. இந்த விழுது அப்படியே இருக்கட்டும். எப்போ சேர்க்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா தாராளமாக சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கிங்க. கூடவே ஒரே ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொட்டு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் நல்ல பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு பொறுமையாக வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ரெண்டும் சேர்த்தா மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். கூடவே ஒரே ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துருக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுதை சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, அந்த ஸ்பைசஸ், மிளகு, சீரகம், தனியா, மிளகாய், இதெல்லாம் வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த விழுதை சேர்த்துக்கிட்டோம். இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லைங்களா விழுது, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சுற்றி அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இது கூட தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணியும் நிறைய சேர்க்கக்கூடாது, திட்டமான அளவு நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா இது குழம்பு மாதிரி நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா அப்படியே தொக்கு மாதிரியும் இல்லாமல் குழம்பு மாதிரியும் இல்லாமல் ஒரு செமி கிரேவி மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி ஒரே ஒரு டம்ளர் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம குக்கரில் தான் விசில் விட்டு இறக்க போகிறோம். சிக்கனில் இருந்தே தண்ணி விடும். அதனால் தண்ணியை பார்த்து அளவாக சேர்த்துக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டுட்டு நல்லா ஆவி வந்த பிறகு விசில் போட்டுக்குங்க. ஒரு 5 விசில் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் விட்டுக்குங்க. நான் 5 விசில் விட்டு இறக்கி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணணும். உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. மேலே அப்படியே பார்த்திங்கன்னா எண்ணெய் மிதந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்குது. வாசனையும் கமகமன்னு இருந்ததுங்க. இப்போ கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை மறுபடியும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நம்ம எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றணும். ஆனால் பாருங்கள் மேலே எவ்வளோ எண்ணெய் மிதக்குது அப்படின்ட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். குறிப்பாக சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.